நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை டெண்டர்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் தமிழக தலைமை செயலாளருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியிருக்கின்றனர். வேலைக்காக ஒப்பந்ததாரர்களிடம் 7.5% முதல் 10% வரை கமிஷன் பெறப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அமைச்சர் KN நேருவின் உறவினர்கள் மூலமாக ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷன் பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. 1020 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததற்கான நேரடி ஆதாரங்கள் உள்ளதாக அக்கடிதத்தில் அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை விவரமாக பார்த்து வருகிறோம். ஊழல் குறித்து விசாரிக்க FIR பதிவு செய்யுமாறு தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு பெறலாம். வினோத், வணக்கம். தற்போது அமலாக்கத்துறை ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறது. KN நேரு துறையில் மேலும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக. இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் ராகப்பிரியா. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வேலை வழங்கியதாக DGPக்கு அமலாக்கத்துறை அக்டோபர் மாதம் கடிதம் ஒன்று எழுதியிருந்த நிலையில் மீண்டும் DGP மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியன்று மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டதாக தமிழக காவல்துறை தலைவருக்கு 232 பக்க விரிவான அறிக்கையுடன் அமலாக்கத்துறை கடிதம் ஒன்று எழுதியது. அதில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக உள்ள KN நேரு, அவரது சகோதரர்கள் KN மணிவண்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் நெருங்கியவர்கள் ரமேஷ், செல்வமணி, கவி பிரசாத் ஆகியோர் 2538 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை நியமிப்பதில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. அமலாக்கத்துறை தகவலின்படி சுமார் 150 பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், நகர திட்ட அதிகாரிகள், சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு முறையில் மோசடி செய்து இந்த நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அந்த முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக வேலைக்கு விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அல்லது உறவினர்கள் முதலில் அமைச்சர் நேருவின் நெருங்கிய 5 உதவியாளர்களை அணுகுவதாகவும் அமலாக்கத்துறை அந்த முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு பணி நியமனத்திற்கும் எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம் என்றும், ஒப்பந்த முடிந்த பின்னர் 25 முதல் 35 லட்சம் வரை தரும் நபரை தேர்வு செய்து அவர்களுக்கு பணி நியமன ஆணையம் என்பது வழங்கப்படுகிறது. இது அனைத்தும் அமைச்சர் நேருக்கு தெரிந்து நடைபெறுவதாகவும் முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் N ரவிச்சந்திரனுடைய தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது இந்த விவகாரம் தெரிய வந்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது 36 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் DGPக்கும் கடிதம் என்பது எழுதியிருக்கிறது. அதில் 258 பக்கம் கொண்ட ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போல அமைச்சர் KN நேரு அவர்களது உறவினர்கள் மூலமாக ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து 7.5 முதல் 10% வரை கமிஷன் பெற்றதாகவும், கட்சி நிதியாகவும் லஞ்சம் வசூலித்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. மொத்தமாக 1020 கோடி லஞ்சம் கொடுத்ததற்கான நேரடி ஆதாரங்கள் இருப்பதாகவும், அதுவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒப்பந்தக்காரர்களை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், சமூக கழிப்பறைகள், துப்புரவு தொழிலாளர்களின் அவுட்சோர்ஸ் செய்தல், நபார்டு திட்டங்கள், துப்புரவு பணியாளர்களின் குடியிருப்புகள், கிராம சாலைகள், நீர், ஏரி வேலை போன்ற கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலிருந்தும் லஞ்சம் வாங்கப்பட்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை இந்த 2வது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளில் உள்ள அரசு அதிகாரிகள் திட்ட அனுமதி மற்றும் பில்களை நிறைவேற்றும் போது சேகரிக்கப்பட்ட லஞ்சம் இது ஒப்பந்த மதிப்பில் 20 முதல் 25% வரை இருக்கும் எனவும் அமலாக்கத்துறை 2வது கடிதத்தில் தற்போது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஊழலை விசாரிக்க தமிழக அரசிடம் FIR பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறை ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது FIR பதிவு செய்யாமல் இருப்பது லஞ்சம் வசூலிப்பது குற்றம் செய்பவர்களுக்கு உதவியாக தமிழக காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு எச்சரிக்கையும் அமலாக்கத்துறை இந்த கடிதம் வாயிலாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது.
இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக தற்போது கடிதம் என்பதை எழுதியிருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி வினோத். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.